இன்னைக்கு நம்ம ரெட்ரோ ரெசிபீஸ்ல மணக்க வத்த குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப நீங்க பாக்குற இந்த மாங்காய் வத்தல் குழம்பு சுட சுட சாதத்துல சேர்த்து சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும். சுண்ட வத்தல், மணத்தக்காளி வத்தல் மாதிரி மாங்காய் வத்தலும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த சேனலை முதல்ல பாக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. இப்ப எப்படி வத்தல் குழம்பு பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்காம பண்ணலாம். இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இது எல்லாமே நல்லா வறுத்துக்கலாம். 4-5 மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 5-6 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. மல்லி விதை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சொல்ற இந்த அளவு 5-6 பேர் வரைக்கும் இந்த வத்த குழம்பு சாப்பிடலாம். இந்த வத்த குழம்பு பொடியை நீங்க நிறைய வறுத்தும் அரைச்சி வச்சுக்கலாம். சேஞ்ச் ஆகி வறுப்பட்டாச்சு, வாசனை வரா மாதிரி ஆறட்டும். கோர்ஸ் பவுடர் அரைச்சிக்கலாம். அதே வானலியில 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன், கொஞ்சம் கடுகு, 2 வரமிளகாய், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்கிறேன் இந்த தாளிப்புக்காக. இந்த மாதிரி வத்த குழம்புலாம் நீங்க இரும்பு வானலியோ இல்ல கல்ச்சட்டிலையோ பண்ணும்போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். 2-3 நாள் கிடவே கிடாது, நீங்க ரெஃப்ரிஜரேட்டே பண்ண வேண்டாம். இந்த மாவத்தல் தான் எடுத்திருக்கேன். இது வெயில் காலத்துல மோர்ல ஊற போட்டு வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சிருக்க வத்தல் தான். இப்போ இது எல்லாம் ரெடிமேடாவும் கிடைக்குது, நம்ம 1 வருஷத்துக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த மாவத்தலை இதுல சேர்த்துறேன். உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 5-6 சேர்த்திருக்கேன். இதுல இப்போ நம்ம தண்ணி சேர்த்து வேக விடலாம். இப்போ அந்த கரண்டியை இது மேல இந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா டைரக்டா நம்ம மேல அந்த கடுகெல்லாம் வெடிக்காது. தண்ணியை சேர்க்கும் போது நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன், 200 ml. புடி போட்டு வேக வரதுக்கு முன்னாடி ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தளதளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாங்காய் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும், மூடிடலாம். ஒரு 5-6 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த மாங்காய் கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸ் புளியை ஊற வச்ச தண்ணியை நான் இதுல சேர்த்துடுறேன். இப்போ வறுத்து ஆற வச்ச எல்லாத்தையுமே நான் ஒரு கோர்ஸ் பவுடரா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப பருப்பா எடுத்துடாதீங்க. இப்ப திருன்னு இருக்கணும், தொட்டா கொஞ்சம் ஃபைன் பவுடரா மாதிரியும் இருக்கணும். அரைச்சிக்கலாம். கட்டியா ஆயிடும். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. இதுல நம்ம கரைச்சி வச்ச அந்த பவுடரையும் சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கட்டும். அந்த மிக்சரை சேர்த்தப்புறம் கப்பையும் வாஷ் பண்ணி நான் இன்னும் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா தளன்னு கொதிக்கும் போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு மட்டும் பார்த்து சேருங்க, ஏன்னா அந்த மாங்காய் வத்தல்லையும் நிறைய உப்பு இருக்கும். கொதிக்கணும். திக்கு கன்சிஸ்டன்சி வர்றதுக்குள்ள அந்த மாங்காய் இன்னும் நல்லா வெந்து டேஸ்ட் கொடுக்கும். அப்போ அடுப்பை நம்ம சிம்மில் வச்சிடலாம். அப்பவும் கொதிச்சுட்டே இருக்கு. எல்லாம் சேர்த்துருக்கேன். சூப்பராக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ சர்விங் டிஷ்க்கு மாத்திரலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு அந்த வத்த குழம்பை கொதிக்க வச்சிருங்க. ஒரு 15 நிமிஷத்துல இந்த குழம்பு உங்களுக்கு ரெடி ஆயிடும். மாவத்தல் இருந்ததுன்னா உடனே நீங்களும் போய் இந்த வத்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண பொடியை நீங்க நிறைய அளவு வறுத்தும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்ப வேணாலும் வத்த குழம்புக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவத்தல் குழம்பு மட்டும் இதே ஸ்டைல்ல பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ஆத்தென்டிக் ஸ்டைல்ல கிடைக்கிற இந்த டேஸ்ட் வேற எதுலயுமே கிடைக்காது. பூண்டு வெங்காயம்லாம் இல்லாம இருக்கும் போது இந்த மாங்காயோட டேஸ்ட் மொத்தம் அந்த குழம்புல டேங்கியா இறங்கி இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம ஆன் பண்ணிக்கோங்க. அப்ப எங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.